அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமீப காலமாக நம்ம பார்க்குற நம்ம அப்யூஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப என்ன செய்யுது, பரவலாக உலகம் முழுக்க பரவிட்டே வருது. இந்த காலத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன செய்கிறாங்க, எத்தனையோ விஷயங்கள் பெருகுனா கூட குழந்தைகள் பெண்கள் பாலியல் கொடுமைக்கு ஆளாக ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகுது. எதுக்காகன்னு பார்த்தோன்னா, இப்போ போதை பழக்கங்கள் இருக்குல்ல, இது ஒரு காரணமாக இருந்தாலும் மனிதர்கள் வெக்கங்கள் என்ன செய்யுது, ரொம்ப கம்மியாகிட்டே வருது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, வெக்கம் ஈமானின் ஒரு பகுதின்னு சொல்லுது. இறை நம்பிக்கையின் ஒரு பகுதி தான் வெக்கம்னு சொல்கிறாங்க. இந்த வெக்க குறைபாடும் ஒரு காரணம். ஒரு படிக்கட்டுக்கு மேலே என்ன செய்கிறாங்க, கிளாஸோட டிவியில் பார்த்துருப்போம். ஒரு தாயை என்ன செய்கிறாங்க, ஒருத்தன் அந்த வன்கொடுமை ஆளாகிற மாதிரிலாம் செய்திகள்லாம் பார்க்குறோம். இதுக்கு அதிகமாக என்னென்ன எப்படி கட்டுப்படுத்தலான்னு பார்த்தோன்னா, இஸ்லாம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு தான் என்ன செய்யுது, போதிக்குது. ஒரு பெண்ணை நீங்கள் பார்க்க நேர்ந்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்வை என்ன செய்யுங்க, எடுத்து தாழ்த்திக்கோங்க. ஒரு பெண்ணை பார்க்கணும்னா என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு பார்வை தாழ்த்திக்கிறணும். எந்த பெண்ணை பார்த்தாலும் சரி தான், முதல் பார்வை அவனோட பார்வை, ரெண்டாவது பார்க்க தோணுதில்லை, அது சைத்தானுடைய பார்வை. இப்போ ஆண்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நம்ம பெண்கள் என்ன ட்ரெஸ் போட்டாலும் சரி தான். இப்போ நம்ம வீட்டில் என்ன செய்கிறாங்கல்ல, இப்படி அப்படி ட்ரெஸ் போட்டு வராங்க, அது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட, ஆனால் ஆண்களோட பெரிய தலையாக கடமை என்னென்னா, அந்நிய பெண்களை பார்க்கும்போது தன் மனைவி, தாய், பிள்ளைகள், இல்லை மருமகள், பேர குழந்தைகள் இப்படிலாம் இல்லாமல் அந்நிய பெண்ணை பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும், நம்மளோட பார்வையை தாழ்த்திக்கிறணும். இதுதான் முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு ஆண் நினைச்சிடறாரு, ஒரு பெண்ணை பார்க்குறாரு, ஈர்ப்படைஞ்சிடறாரு, எப்படியாவது அடையணும்னு ஆசைப்படுறாருல, இஸ்லாம் அதுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் திருமணம் ஆகாத ஆணாக இருந்தால் என்ன செய்யுங்க, ஒரு நோன்பு வைங்க, இன்னும் பேர் என்ன செய்யுங்க, ஆசையை கட்டுப்படுத்துறதுக்காக என்ன செய்யுங்க, ஒரு நோன்பு வைங்கன்னு சொல்லுது. அப்படி வலியுறுத்துது. அப்படி இல்லாத என்ன செய்யலான்னா, ஒரு திருமணமான ஆணாக இருக்கார், என்ன செய்யலான்னா, அந்நிய பெண்ணை பார்க்குறாரு, அவர் என்ன செய்கிறாரு, ஒரு அந்நிய பெண் ஆசைப்பட்ட என்ன செய்யணும், நீங்கள் மனைவிட்டு என்ன செய்யும், தேவை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கோன்னு சொல்லி ரெண்டு விதமாக சொல்லுது. திருமணம் ஆகாத ஆண் அது மாதிரி ஆட்கொள்ளும் போது என்ன செய்யுங்க, நோன்பு வைங்க, விரதம் வருங்கன்னு சொல்லுது. நம்ம திருமணம் ஆன ஆள் என்ன செய்யுங்க, உங்கள் மனைவிடம் பூர்த்தி செய்யுங்கன்னு சொல்லுது. இந்த மாதிரி நம்ம செய்ய நம்ம மனதை ஃபஸ்ட்டு பழகிடணும். இந்த கட்டுப்படுத்துறதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா, எந்த ஒரு தப்பான பழக்கமாக இருக்கட்டும், ஒரு புகை பழக்கம், ஒரு போதை பழக்கம், மது பழக்கம், இந்த மாதிரி என்ன செய்யணும், நம்ம அந்நிய பெண்ணை ஆசைப்படுறன்னு சொல்லி எந்த பழக்கமாக இருந்தாலும் ஒரு ஆண் என்ன செய்ய முடியாது, அவன் மனசை கட்டுப்படுத்தாமல் அலைய வைக்கிறான்னு வைங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு நம்ம டிவி ஃபோன் பார்க்குற ஃபஸ்ட்டு நம்ம குறைச்சிக்கணும். தேவையில்லாத விஷயங்கள் வருது, அதை பார்க்குற ஃபஸ்ட்டு குறைச்சிக்கணும். அடுத்ததாக ஒருத்தர் புகை பழக்கம் பிடிக்கிறவா இருக்கார், பிடிக்கணும் ஆசைப்படான்னு வைங்களேன், கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம். இப்போ 5 மணிக்கு குடிக்கிறாருன்னா ஒரு 6 மணி ஆகட்டும், 7 மணி ஆகட்டும். ஒரு மது குடிக்கிறாரு, அவர் எனக்கு குடிக்க ஆசைப்படுறான்னு வைங்க, என்ன செய்யலாம்னா ஒரு 2 நாள் தள்ளி போடலாம், இல்லை ஒரு நாள் தள்ளி போடலாம். என்ன செய்யலாம், அவருடைய அந்த டைமிங் என்ன செய்யலாம், தள்ளி போட கண்டிப்பாக என்ன செய்யும், அந்த பழக்கங்கள் கண்டிப்பாக விடுபடலாம். ஒரு நல்ல சமுதாயம் மாறணும். நல்ல அருவருக்கத்தக்க விஷயங்கள்லாம் டிவியில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சமீப காலம் பாருங்கள், ரொம்ப என்ன செய்யறாங்க, 200 பேர் 300 பேர்னு சொல்லி இது ரொம்ப ஒரு நல்ல சமுதாயத்துக்கான இது அடிப்படை கிடையாது. ஏன்னா எல்லா ரிலீஜனும் என்ன செய்கிறாங்க, கோவிலுக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, பள்ளிவாசல் போகிறாங்க. இப்போ இறைவனை வழிபடுறதுல அர்த்தமே இல்லாமல் போயிருமே. ஒருத்தர் பள்ளிவாசல் போயிட்டு ஒரு அபியூஸ் பண்ணுறாரு, ஒருத்தர் கோவிலுக்கு போயிட்டு பண்ணுறாரு, சர்ச்சுக்கு போயிட்டு பண்ணுறாருன்னா, அந்த இறை வெளிப்பாடை என்ன செய்யுது, அது அந்த இடத்துல பொய்யாயிருது. அது ரொம்ப நம்ம நடிக்கிறாப்புல ஆயிடுது. கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்தி பழகுங்க. இந்த வழிமுறைலாம் என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு நம்ம அதிகமாக தானம் தர்மம் செய்யுங்க. ஒரு தவறு செய்ய போது என்ன செய்யணும், ஒரு தவறு செய்ய ஒரு எண்ணம் வரும்போது அதிகமாக ஒரு உணவு வாங்கி கொடுங்க, இல்லை அதிகமாக என்ன செய்யுங்க, தான தர்மம் செய்யும்போது இறைவன் என்ன செய்வார், நம்மளுக்கு நேரான வழியை நம்மளுக்கு காட்டுவார். இறைவன் பொறுத்து அதிகமாக என்ன செய்யுது, நம்மளுக்கு நேரான வழி எல்லாமே வருது. தப்பான விஷயங்கள்லாம் சைத்தானிலிருந்து வருது. நீங்கள் சைத்தானிலிருந்து விடுபடணும்னா இறைவழியில் என்ன செய்யுங்க, உங்கள் எண்ணத்தையும் செயல்பாடையும் அமைச்சு கொள்ளுங்கள். நல்ல சமூகம் உருவாக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.